கரூர் அருகே கனிம வள கொள்ளை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற திருச்சி செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் குண்டர்களால் கொடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வரும் நிலையில் ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி கைது செய்யப்பட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய அண்மை செய்தி பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். நேற்று கனிமவள கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நமது செய்தியாளர் கதிரவன் மற்றும் செய்தியாளர் குழுவை குண்டர்கள் தாக்க முயற்சித்தது குறித்து தமிழ்நாடு அரசியலில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து மேலும் அந்த அறிக்கையில் கனிமவள கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் 24x7 செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அடியாட்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கரூர் மாவட்டம் சிவாயபுரம் கிராம பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியில் சட்டத்திற்கு புறம்பாக அரசு அனுமதித்த அளவை விட அதிகமாக கனிம வளம் அள்ளப்பட்டு வருகிறது. நாள்தோறும் நடைபெறும் கனிம வள கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் 24x7 ஊடகத்தின் திருச்சி செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தி முறைகேடாக கல்குவாரி நடத்தும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டிதான் தனது அடியாட்களுடன் அதிகார மமதையில் இக்கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டிருப்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது எனவும் சீமான் தெரிவித்திருக்கிறார். மேலும் 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் பெண்கள், குழந்தைகள் முதல் அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர், மருத்துவர்கள் என ஊடகவியலாளர்களுக்கு தற்போது பாதுகாப்பு இல்லாத இந்த கொடுஞ்செயல் நிலவுதான் பெருங்கொடுமை எனவும் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளது என குற்றம் சாட்டும் சீமானவர்கள் திமுக ஆட்சியில் கடன் வாங்குவதிலும் கள்ளச்சாராயம் இருப்பதிலும் கட்டுக்கடங்காத கஞ்சா புழக்கத்திலும் கனிமவள கொள்ளையிலும் தான் தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மையாக மாநிலமாக திகழ்கிறது எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் கடந்த 2023ஆம் ஆண்டு மணல் கொள்கையை தடுக்க முயன்ற தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் லூது பிரான்சிஸ் அரசு அலுவலகத்திலே மணல் கொள்ளையால் வெட்டி கொல்லப்பட்டது முதல் கடந்த ஆண்டு கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய திருநெல்வேலியை சேர்ந்த சமூக ஆர்வலர் அன்பு தம்பி பெற்றின் ராயன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது வரை அதனைத் தொடர்ந்து திருமயம் சமூக ஆர்வலர் ஜகுபார் அலி கனிமவள கொள்ளையர்களால் வாகனம் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார் என்றும் தற்போது நியூஸ் தமிழ் 24x7 செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது கனிமவள கொள்ளையர்கள் நிகழ்த்தும் வன்முறை வெறியாட்டங்கள் தொடர்ந்து வண்ணமே இருக்கிறது எனவும் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கும் சீமான் சமூக அவலங்களுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தும் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் திமுக ஆட்சியில் சாமானிய மக்களுடைய நிலை என்ன எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடுபவர்களை அரசு கைது செய்வதும் கூலிப்படைகள் மூலமாக தொடர்ச்சியாக இத்தகைய தாக்குதல் நடத்துவதுதான் நியாயமானதா எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். கனிமவள கொள்ளைகளுக்கானதா எனவும் கேள்வி கேட்டிருக்கும் சீமான் அரசு அலுவலர் முதல் சமூக அலுவலர்கள் தற்போது ஊடகவியலாளர் வரை உண்மையும் நேர்மையுமான மக்களுக்கும் மண்ணிற்கும் போராடும் போராளிகள் தாக்கப்படுவதுதான் இத்தகைய அரசனுடைய நடவடிக்கை எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். ஆகவே கனிமவள கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் 24x7 செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவருடைய அடியாட்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்வதோடு சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துவதாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.